ஜட்ஜு இருக்கணும் மேற்பார்வையிலன்னு. அது ரிட்டயர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மேற்பார்வையில் இல்லாமல் அது போக ஐபிஎஸ் இங்கே உள்ள ஐபிஎஸ் இருந்தால் இவன் ரோல் பண்ணுவான் அந்த திமுகவில் அப்படியே டேஸ். அதனால் இந்த ஐபிஎஸ் கேடர் தமிழ்நாடு ஐபிஎஸ் கேடர் தான் இருக்கிற ஆள் தான். ஆனால் அவங்க வந்து இங்கே பிறக்கலை, நார்த்துலேருந்து இங்கே அப்போ தமிழ்நாடு கேடருக்கு வந்திருக்கணும். 2 ஐபிஎஸ் ப்ளஸ் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் சிபிஐ அது கரூர் கொடுத்துருக்காங்க. அது யாருக்கும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க அந்த சிபிஐ கரூருக்கு. அது நடக்கும். இது அது 2 நடக்கிறது ஒரு பக்கம் நடக்கும். இது சிபிஐ வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரிட்டையர்டு சுப்ரீம் ஜட்ஜு. இங்கே பிறக்காத 2 ஐபிஎஸ் இருப்பாங்க, அதாவது இங்கே இருப்பாங்க கேடர் ஐபிஎஸ். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த 2023 இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்தார் இல்லையா, அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் தகுந்தமாக இன்றைக்கி ஏரிங் போது தானே ஆஜராயிருக்கார். அதில் ஏதோ டிஆர் பால் வகைரா கூட ஏதோ கடிஞ்சிட்ட மாதிரி கேட்ட கல்வி ஒழுங்காக பதில் சொல்லணும், அங்கே ஏதோ வம்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நாளைக்கு வெளியே விவரமாக தெரியும். பட் இவர் ப்ரெஸ் மீட் கொடுத்ததில் மறுபடியும் அடுத்த மாதம் நவம்பர் 11 போகணும். அதுபடி இழுத்துட்டே தான் இருக்கும். ஆனால் விட்றதா இல்லை. நான் என்னென்னா இவங்களே கேஸ் போட நினச்சி கரெக்டாக இவர் போட்டார், யாருமே போடாமல் இவர் வந்து வாண்டடாக ஏற்றார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவர் 82 வந்தார். இவர் அதாவது சாதாரண லாரி டிரைவர் அந்த இடத்துல டிஆர் போல் அந்த காலத்தில். அப்போ எப்படி இவ்வளோ சொத்து வந்தது? அவங்க என்ன தான் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க, அது மீறி எப்படி வந்தது? அந்த மகன் ஒருத்தர் வேறு மந்திரி வேறு இங்கே. அப்போ இத்தனை நிறுவனம் வச்சுருக்காங்க, இன்னைக்கு கப்பல் இருக்குது என்னமோ சொல்கிறாங்க. அப்போ இது பூரா எடுப்பார். எத்தனை ஏரிங் போனால் போட்டோம், மண்டபாளத்தை ஏற்றிடணும் அப்படிங்கிறது. இல்லை அவர் பின்வாங்கி போடுறதில்ல, என்னன்னா சரி. ஏன்னா ஒரு ஆளை இப்படி ஒரு ஆளை பண்ணி 4 ஆளை பண்ணால் தான் அவன் இந்த சம்பாதிக்க யோசிக்கணும், அதிகாரிகள் உட்பட யாராக இருந்தாலும். ஏன்னா மக்கள் சேவைக்கு தான் வரான், அரசியலாக இருக்கட்டும் அதிகாரியில் இருக்கணும். அங்கே வந்து எதுக்கு கோல வச்சிடணும் மக்கள் பணத்தை? அதான். அப்போ இதில் வரும்போது அவர் என்னங்கிறாருன்னா, இது நெக்ஸ்ட்டு இயரிங் வரும். நெக்ஸ்ட் இயரில் இவங்க எப்படி சம்பாதிச்சார், எப்படி படிக்க வச்சார், இந்த நிறுவனம் எப்படி வந்தது, அப்போ கிழிச்சு எடுத்துடணும். ஒன்றுன்னா யாராக இருந்தாலும் ஒன்று வந்தாச்சுன்னா அப்புறம் எல்லாம் வர்றது தானே. மொத்தம் மாட்டிகிட்டு இருக்கானுங்க எல்லாமே மேலே, எல்லா மந்திரி பிரதானி. அதுதான் அது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து ஊழல் பெருச்சாலைகள் இங்கே நம்மகிட்ட அண்டி பழிச்சு ரத்தத்தை உறிஞ்சிடாமல் உறிஞ்சிடானுங்க அட்டை. ஸோ பூரா காலி பண்ணும் அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்டது. ஸோ பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த திருமாவளவன் லேசாக தட்டினேன் பாய்சன் போகணுன்னு அண்ணாமலை சொன்னீங்களா, அவள் என்னடா அதுன்னு நினச்சி வக்கீல் போகிற கரெக்டாக அந்த வக்கீல் தான் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி சென்னையில் வக்கீல்கள் பூரா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அரசு ஊழியர், இது இவர் கிரியேட் பண்ணது திருமாவளவன். திருமாவளவன் மன்னிப்பு கேட்கணும், ஒன்று அதான் சொன்னார்.